தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருவள்ளுவாட்டு ஆண்டின் புதிய காலகட்டத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் இறை மக்களே, திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு இன்று இயேசுவின் வருகையை நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் முதல் வருகையான கிறிஸ்து பிறப்பை கொண்டாட தயாராகும் நாம் அதே வேளையில் அவரின் இரண்டாம் வருகைக்கும் நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வாசகங்கள் விழித்திருங்கள், தயாராயிருங்கள் என்று நம்மை எச்சரிக்கின்றன. நோவாவின் காலத்தில் நிகழ்ந்தது போல எதிர்பாராத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்பதை நற்செய்தி நமக்கு நினைவூட்டுகின்றது. இன்று நாம் ஏற்றும் திருவருகை கால முதல் மெழுகுவர்த்தி நம்பிக்கையை குறிக்கின்றது. புற இருளை அகற்றி நம் அகத்தில் இறை ஒளியை ஏற்றிட இது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இறைவன் எப்போது வருவார் என்று அறியாத நிலையில் விழிப்போடும் இறைப்பற்றோடும் வாழவும் மீட்புக்குரிய நற்செயல்களை செய்யவும் தேவையான வரங்களை கேட்டு நம்பிக்கையின் மக்களாக இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் புதிய வழிபாட்டு ஆண்டை தொடங்குகிறோம். திருவழிபாட்டிலே திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறை இன்றைக்கு சிறப்பிக்கிறோம். இயேசுனுடைய வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற நாட்களிலே முழுமையாக நம்மை தயாரித்து இயேசு பிறப்புக்கு அவருடைய வருகைக்கு நாம் தயாராக இருக்க தேவையான அருள் வரங்களை இந்த பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது பாஸ்க குடும்பத்தினருடைய தொழில் முன்னேற்றத்திற்காகவும் உடலுள்ள சுகத்திற்காகவும் அவருடைய தாயார் ரஜினா அவருடைய ஆண்மைகளை மாற்றுக்காகவும் செல்வக்கனி குடும்பத்தினருடைய உடலுள்ள சுகத்திற்காகவும் குடும்ப நன்றியாகவும் டி ஜான்சன் இறந்த முதல் ஆண்டு நினைவாகவும் ஆண்மைகளை மாற்றுக்காகவும் சந்தோஷம் மரிய செல்வம் மைக்கேல் ஆசீர்வாதம் ஆண்மைகளை மாற்றுக்காகவும் சந்தோஷம் மரிய செல்வம் இவர்களது குடும்பத்தில் பிள்ளைகள் உடலுள்ள சுகத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் இறை ஆசிரியருக்காகவும் அகஸ்டின் தேவ இரக்கம் இவருடைய ஆண்மைகளை மாற்றுக்காகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானே, இத்தண்ணீரை புனிதப்படுத்த இரள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தரடும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருக்கிறாங்க. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருள் ஆகிய இந்த உப்பை பரிவிலக்கத்துடன் புனிதப்படுத்த இரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனி தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
அவருடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோச்சின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவர் கோவிலில் அமைந்துள்ள மலையெல்லாம் மலைகளுக்குள் உயர்ந்ததாய் நிறுத்தப்படும். எல்லா குன்றுகளையும் விட மேலாய் உயர்த்தப்படும். மக்கள் இனங்களில் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தாரின் பலர் அங்கு வந்து சேர்ந்தார். புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவர் திருவாக்கு புறப்படும். அவற்றின் பேரினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார். பல இன மக்களும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொள்ளுகளாகவும் தங்கள் ஈட்டிகளை கரு அரிகளுக்காகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீ எந்த உள்ளத்தில்
மிக அண்மையில் உள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறைவசனங்கள் 11-14 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைத்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய செயல்களை தூண்டும் முனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 37 முதல் 44 முடிய. அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 37 முதல் 44 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டு உண்டும் குடித்து வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்துக் கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாள் நம்முடைய திரு அவை வழிபாட்டு ஆண்டை 3 ஆண்டுகளாக பிரித்து தந்திருக்கிறது. சரியாக திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு திருவழிபாட்டு ஆண்டு தொடங்கி கிறிஸ்து அரசர் பெருவிழாவோடு வழிபாட்டு ஆண்டு நிறைவு பெறும். இந்த ஆண்டு எத்தனாவது ஆண்டு? முதல் ஆண்டை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றிலிருந்து திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் ஆண்டு தொடங்குகிறது. அன்புக்குரியவர்களே, திருவருகை காலம் திருச்சபை நமக்கு நிறைய காலங்களை கொடுத்திருக்கிறது. திருவருகை காலத்தை போல வேற என்ன காலம்லாம் இருக்குது? திருவருகை காலத்தை போல எது? தவக்காலம், பொதுக்காலம், வேற வேற மறந்து வச்சோம். பாஸ்கா காலம் வேற,
கிறிஸ்து பிறப்பு காலம், இப்படி நிறைய காலங்களை திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. எல்லா காலத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எதற்காக இந்த காலம் என்பதற்கு அனைத்து காலத்திற்குமே ஒரு நோக்கத்தோடு தான் திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு நிறத்தையும் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்படித்தானே? திருவருகை காலத்திற்கு என்ன கலரு? இந்த நீலம், பர்பிள் கலர்னு சொல்லுவாங்க. அது பொது காலத்துக்கு பச்சை, அல்லது திருவிழா காலங்கள்னா வெள்ளை அல்லது மஞ்சள். வேற என்ன காலங்கள் இருக்குது? தவக்காலத்திற்கு இதே ஊதா தான் நம்ம பயன்படுத்துறோம். சகப்பு எப்பெல்லாம் பயன்படுத்துறோம்? சரி, பெரிய காலத்துக்கா? பெரிய வெள்ளி, குருத்து ஞாயிறு. பொதுவா சிகப்பு எதற்கு பயன்படுத்தும்? எதுக்கு பயன்படுத்தும்? எது டேஞ்சரா? மறைசாட்சியருடைய திருவிழாக்களை நாம் கொண்டாடுகிற போது சிகப்பு வண்ணம். சிகப்பு எதை குறிக்கிறது? இரத்தத்தை குறிக்கிறது. சரியா? மறைசாட்சியாக இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி உயிர் திறந்த புனிதர்களது திருவிழாக்களை கொண்டாடுகிற போது சிகப்பு வண்ண உடைகளை நாம் பயன்படுத்துகின்றோம். அப்போ ஒரு நோக்கம், அதற்கென்று ஒரு வண்ணம், இது எல்லாமே திரு அவை நமக்கு தந்திருக்கிறது. அப்ப திருவருகை காலத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த திருவருகை காலம் எப்ப நிறைவு பெறுகிறது? கிறிஸ்து பிறப்பு அன்றைக்கு இந்த திருவருகை காலம் நிறைவு பெறுகிறது. திருவருகை, திரு என்றால் கடவுள், வருகை, கடவுளின் வருகைக்கான ஒரு காலம். அப்போ இந்த காலத்தினுடைய நோக்கம் என்ன? இயேசுவனுடைய வருகைக்காக நம்மை தயாரிப்பதற்கான காலம் தான் இந்த திருவருகை காலம். இயேசுடைய வருகை என்று சொல்லுகிற பொழுது 2 வருகைக்காக நம்மை நாம் தயாரிக்கின்றோம். முதல் வருகை முடிஞ்சிச்சா இல்லையா? இயேசு முதல் வருகை முடிஞ்சிச்சா இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இயேசுடைய முதல் வருகை முடிந்தது. இயேசு பிறந்துட்டார். அப்ப இயேசுடைய பிறப்புக்கு, அதாவது முதல் வருகைக்கு நம்மை தயாரிக்கிறோம். பிறக்கின்ற பாலன் இயேசுவை தகுதியோடு நாம் அவரை காண்பதற்காக ஒரு தயாரிப்பு காலம் தான் இந்த திருவருகை காலம். அப்ப இயேசுடைய முதல் வருகையான இயேசுடைய பிறப்புக்கான தயாரிப்பு காலம். 2வது இயேசுடைய 2ஆம் வருகைக்கான ஒரு தயாரிப்பு காலம். 2ஆம் வருகை வந்துருச்சா இல்லையா? வரல, எதிர்பார்த்திருக்கிறோம். அப்ப 2ஆம் வருகைக்கான ஒரு தயாரிப்பு, இயேசுடைய 2ஆம் வருகைக்கு. அப்ப இந்த 2ஐயும் எப்படி நாம் தயாரிக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த திருவருகை காலத்தினுடைய 4 வாரங்களுமே நமக்கு சிந்தனையை கொடுக்கிறது. முதல் வாரம், இந்த வாரம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு தயாரிக்க அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, இந்த அடிப்படை. அப்ப இந்த நம்பிக்கை எதிர்நோக்கை அடித்தளமாக கொண்டு நம்முடைய தயாரிப்பு இருக்க வேண்டும். அந்த தயாரிப்பு எப்படிப்பட்ட தயாரிப்பாக இருக்க வேண்டும்? இன்றைய வாசகங்கள் 3மே மிக தெளிவாக நமக்கு முன்வைக்கிறது. விழிப்போடு நம்மை தயாரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் மறு உலகில் வாழ்வதற்கும் விழிப்போடு நம்மை தயாரிக்க வேண்டும். வெறும் விழிப்போடு தயாரித்தால் மட்டும் காணாது, விழிப்போடு ஒளியில் நடக்கக்கூடியவர்களாக, இருளின் ஆட்சியை களைந்து ஒளியில் நடக்கக்கூடியவர்களாக நம்முடைய தயாரிப்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் இயேசுவை எதிர்கொள்ள நம்மால் முடியும். இன்றைக்கு விழிப்போடு நாம் இருக்கிறோமா? அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு இன்றைக்கு விழிப்பு நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் கண்ணசந்தா கூட ஏமாத்திடலாம். அதுதானே? ஏமாத்த ஒரு கூட்டம் எப்போதுமே தயாரா இருந்துகிட்டே இருக்கு. ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவன் இருந்து கொண்டே தான் இருப்பான். இந்த ஏமாறுறதுனா விழிப்பில்லாமல் இருப்பதுதான் இந்த ஏமாறுறதுக்கு காரணம். இன்றைக்கு நம்மள நிறைய பேர் ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேயோ ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கணும், விழிப்பில்லாதனால. நிறைய பேருக்கு ஃபோன் வரும் தெரியுமா? வடக்கிருந்து உங்க ஏடிஎம் கார்டில் இருக்கிற 14 நம்பர் சொல்லுங்க அப்படின்னு. யாருக்காவது வந்திருக்கா இது மாதிரி? எனக்கு பல தடவை வந்திருக்கு. ஆள் பார்த்து தான் ஏமாத்துவாங்களான்னு தெரியல. இப்போ நிறைய டெவலப் ஆயிட்டாங்க, அதோட நிக்கல, இன்னும் அதுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டா இன்னொன்று போய்கிட்டு இருக்குது, டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஏமாற்று வேலை. எனக்கு 2 தடவை அது வந்துருச்சு. அந்த ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணிட்டு சாரி இந்த நம்பரை தவிர, அதுவும் இங்கிலீஷில் தான் பேசுவோம்,
அவனுக்கு தமிழ் தெரியாது, ஒன்று இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி தான். சார் இந்த நம்பர் உங்களுடைய இந்த நம்பர் தவிர வேற நம்பர் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். இல்லை எனக்கு இந்த ஒரு நம்பர் தானா. இல்லை சார் உங்கள் ஆதார் கார்டை பயன்படுத்தி இன்னொரு நம்பர் வாங்கியிருக்குது. ஸோ அந்த நம்பரை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு நிறைய க்ரைமில் இதாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உடனடியாக பாம்பே கிளம்பி வந்து எங்கள் க்ரைம் ஆஃபீஸில் நீங்கள் அதுக்குரிய ரிப்போர்ட் கொடுக்கணும். ஒருவேளை உங்களால் வர முடியாதுன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், எங்கள் எஸ்பி ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறார், அதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லுவோம். கொஞ்சம் பயந்துட்டோம், ஆட்டை போட்டுருவோம். ரொம்ப தெளிவாக இருக்கும். இதெல்லாம் சொல்ல வச்சு கேட்டுட்டு அப்படியா சரி நான் எங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் போயிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை சார் இங்கே தான் வரணும் அப்படிமா, ஃபோனை வைன்னு சொன்னால் தான் அதுக்கப்புறம் போனோம். எனக்கு 2 தடவை இதே போல வந்துடும். இப்படி நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபேக் கால்ஸ், ஃபேக் அக்கௌண்ட்ஸ். இன்னைக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை வந்து ஹேக் பண்ணி நம்ம பேரில் பணம் பறிக்கிற வேலைகள் நிறையா. ஏன் இன்ஸ்டாகிராமை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே போல் ஹேக் பண்ணி பசங்க வரிசை எனக்கு ஃபோன் அடிக்கிறான், யூத் பசங்க. ஃபாதர் காசு கேட்க மாட்டாரு, ஃபாதர் உங்கள் பேரில் யாரோ காசு கேட்டுட்டு இருக்காங்க இன்ஸ்டாவில். அது நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அருட்சகோதரி வயசு 70-75 வயசு இருக்கும், அந்த அம்மாவுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி எனக்கு மெசேஜ் வருது, இதே போல் நிறைய பேருக்கு இருக்கு, ரொம்ப அர்ஜென்ட்டு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. நம்ம சிஸ்டர்னா ஐயோ சிஸ்டருக்கு உதவியா அப்படின்ட்டு டக்குன்னு செஞ்சிடும். நான் உடனே ஃபோன் அடிச்சிட்டேன், ஃபாதர் இப்படி தான் வரிசையாக எல்லாரும் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டேன், யாருன்னே தெரியல அப்படின்ட்டு புலம்புறாங்க. இப்படி நிறைய விதயங்கள்ல நம்ம ஏமாத்துற கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கு நான் விழிப்பா இல்லைன்னா நம்மளை உடனடியாக ஏமாற்றுவாங்க. அப்ப இந்த சமூகத்துல நான் வாழ்றதுக்கு விழிப்பு நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கு மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையை நல்லா வாழ்றது. இன்றைக்கு பல விபத்துக்கள் நடக்கிறது காரணம் என்ன? கவனம் இல்லாம, விழிப்பா இல்லாம. அதுக்கு பெரிய உதாரணம்லாம் வேண்டாம், யானே ஒரு பெரிய உதாரணம். விழிப்பா இல்லாதனால நடந்த விபத்துகள். டைட்டானிக் கப்பல் விபத்து நடந்தது விழிப்பா இல்லாத இருந்ததுனால 2000க்கும் மேற்பட்ட மக்கள் மூழ்கி இறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போ இன்றைக்கு இந்த உலகத்துல நான் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும்னா விழிப்போடு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். 2வது, இந்த விழிப்பு நிலை மட்டும் காணாது, இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு விழிப்போடு இருக்க வேண்டும். நான் இந்த உலகையும் தாண்டி மறு உலகில் வாழ வேண்டும் என்றால் விழிப்பு நிலையோடு ஒளியில் நடக்கக்கூடிய வாழ்க்கை நான் வாழ வேண்டும். விழிப்பு என்பது விபத்திற்கோ அல்லது பொருளாதாரத்தில் ஏமாற்றப்படுவதற்கோ மட்டுமல்ல, என் ஆன்மாவை காத்துக் கொள்வதற்கும் அந்த விழிப்பை நான் பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்வைக்கிறது. இயேசு பல இடங்களில் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அறிவற்ற செல்வன் ஓமையிலே பார்க்கிறோம், லூக்கான செய்தியிலே அவர் சொல்லுகிறார், அறிவிலேயே இன்று இரவே உன் உயிரை வாங்க போகிறேன், நீ சேர்த்து வைத்தது யாருக்கு உதவும்? 10 தோழியர் ஓமையில் பார்க்கிறோம், 5 கன்னியர் விளக்கும் எண்ணெயும் கொண்டு வருகிறார்கள், 5 பேர் விளக்கு மட்டும் கொண்டு வருகிறார்கள். தயாராக இல்லை, விழிப்போடு இல்லை. எனவே அவர்கள் மணமகனோடு உள்ளே நுழைய முடியவில்லை. இப்படி பல இடத்தில் இயேசு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நற்செய்தியும் அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறார். எந்த நேரத்தில் வருவோம் என்று தெரியாது, பணியாளர் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். கடைசியாக பாடுபடுவதற்கு முன்னாரும் தன் சீடர்களிடத்தில் அதைத்தான் சொல்கிறார், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருந்து உங்களால் ஜெபிக்க முடியவில்லையா? அதனால தான் பேதுரு அங்க தூங்கின மனுஷன் தன்னுடைய திருமுகத்துல ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் என்று அறிவுறுத்துகிறார். அப்போ இன்றைக்கு இந்த விழிப்பு நிலையை நாம் வாழ்வதற்கு இன்றைய வாசகங்கள் என்ன அறிவுரை தருகிறது என்பதுதான் இன்றைய திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு நமக்கு தருகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், மானிட மகன் எந்த நேரத்தில் வருவார் என்று தெரியாது. நோவா காலத்தை அதற்கு உதாரணமாக வைக்கிறார். உலகம் அழிவது மக்களுக்கு தெரியாது, அவள் தயாரிப்பாக இல்லை, அனைவரும் அழிக்கப்பட்டார்கள், நோவா குடும்பத்தை தவிர. அப்போ இன்றைக்கு எந்த நேரத்தில் நான் கடவுளை சந்திக்கிறேன் என்பது தெரியாது. இயேசுனுடைய வருகை நமக்கு தெரியாது. என்ன அர்த்தம்? நான் இயேசுவை சந்திக்க போறதுதான் முக்கியம். ஆண்டவருடைய வருகை எப்போது என்று தெரியாது என்றால் நான் ஆண்டவரை எப்போது சந்திக்க போகிறேன் என்பது தெரியாது. அதனால தான் நமக்கு
நம்முடைய வாழ்வு முடிந்தவுடன் 2 வகையான தீர்ப்பு இருப்பதாக திருச்சபை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்ன தீர்ப்புலாம்? ஒன்று தனி தீர்ப்பு, இன்னொன்று மறைக்கல்வி மாணவர்கள் பொது தீர்ப்பு. அப்படிதானே? தனி தீர்ப்பு எப்போ கொடுக்கப்படும்? எப்போ கொடுக்கப்படும் தனி தீர்ப்பு? நம்ம இறந்த உடனே நமக்கு கொடுக்கப்படுவது தனி தீர்ப்பு. பொது தீர்ப்புனா எப்போ கொடுக்கப்படும்? உலக முடிவில் கடைசியாக ஆண்டவருடைய வருகையின் போது கொடுக்கக்கூடியது பொது தீர்ப்பு. அப்போ ஆண்டவருடைய வருகை என்பது அவர் இறங்கி வருவதை மட்டும் குறிப்பதல்ல, நான் என் வாழ்வு முடிந்த ஆண்டவரை சந்திக்க செல்வதும் அதில் அடங்கும். அப்போ இயேசு இன்றைக்கு சொல்கிறார், நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகனை சந்திக்க நீங்கள் செல்ல வேண்டும். இன்னும் தெளிவா சொல்லலாம், நீங்கள் நினையாத நேரத்தில் உங்களுக்கு இறப்பு வரும். இறந்து ஆண்டவரை சந்திக்க செல்ல வேண்டும். அப்ப அதற்கு நான் தயாரிப்போடு விழிப்போடு இருக்க வேண்டும். அப்ப அந்த விழிப்போடு இருப்பதற்கு என்ன செய்யணும்? இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடியார் ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இருளின் ஆட்சிக்குரியவெல்லாம் களைந்து ஒளியின் ஆட்சிக்குரியதை அணிந்து கொள்ளுங்கள். குடிப்பழக்கம், குடிவரி, களியாட்டங்கள், சண்டை சச்சரவுகள், இது எல்லாம் நம்முடைய ஊனியல்பின் நாட்டங்கள், இதையெல்லாம் உங்களை இருளின் ஆட்சிக்குரியதாக இருக்கிறது. இதை தவிர்க்கிற போது நீங்கள் ஒளியில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பது பவுலடியார் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்போ இன்றைக்கு நாம் அந்த ஒரு தயாரிப்பு நிலைக்காக இந்த திருவருகை காலம் நமக்கு அழைக்கப்படுகிறது. இயேசுவை நாம் சந்திக்கிற நேரத்திலே அவர் முன்னால் நான் தயாரிப்போடு இருக்க வேண்டும். விழிப்போடு ஒளியில் நடந்த மக்களாக இருக்கிற போது அந்த இடம், அந்த நேரம் எனக்கு பயத்தை கொடுக்காது, எனக்கு திகிலை கொடுக்காது, அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா மிக அருமையாக முன்வைக்கிறார். எல்லாமே அமைதிக்குரியதாக மாறுகிறது. வாழ்கள் எல்லாம் என்னவா மாறுகிறதா? கலப்பையாக மாற்றப்படுகிறது. ஈட்டிகள் அனைத்துமே கருக்கறிவால் எதுக்கு பயன்படுத்துவாங்க? நம்முடைய நெல்லை அறுவடை செய்வதற்கு. அப்போ போர்க்கருவிகள் அனைத்தும் படைப்பு கருவிகளாக மாற்றப்படுகிறது. எப்போ? நான் ஆண்டவரை சந்திக்கிறப்போ. யாருக்கு மாற்றப்படுகிறது? யார் விழிப்போடு தங்களை காத்து கொண்டார்களோ, யார் விழிப்போடு ஒளியில் நடந்தார்களோ, அவர்களுக்கு ஆண்டவருடைய வருகை முற்றிலுமாக அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய இறப்பு பயத்தை தராமல் மகிழ்ச்சியை, நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதைத்தான் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அப்ப நாம இன்றைக்கு எந்த அளவுக்கு தயாரித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்மை நாமே தயாரிக்கிறோம். ஸ்காட்லாந்து நாட்டிலே ஒரு மனிதர் உலகம் முழுவதும் சுற்றி வருகிறவர் அந்த நாட்டுக்கு செல்கிறார். அந்த நாட்டுக்கு போறப்ப ஒரு ஏரிக்கரையோரம் ஒரு அருமையான ஒரு வீடு கொண்டு இருக்கிறது. அந்த வீட்டை சுற்றிலும் வேலி அமைத்து பல வகையான பூக்கள், எல்லாம் செடிகள் இருக்கிறது. ரொம்ப தூய்மையாக சூப்பராக இருக்கும். மனுஷன் உள்ள போறாரு, பார்க்குறப்ப அவ்வளவு தூய்மையா இருக்கு. போய் யார் இருக்காங்களான்னு பார்க்குறாரு, யாருமே இல்லை. ஒரே ஒரு வயசானவர் மட்டும் அங்க இருக்கிற இடத்தெல்லாம் தூய்மை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் போய் கேட்கிறார், இங்க யாரும் இல்லையா? இது யார் வீடு அப்படின்னு. இது என்னுடைய தலைவருடைய வீடு அப்படிங்கிறார், என்னுடைய முதலாளி வீடு அப்படிங்கிறார். சரி, அவர் இங்கே இல்லையா? இல்லை, அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், இன்னொரு நாட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறார். நீங்க எத்தனை வருஷம் அங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு. நான் ஏறக்குறைய ஒரு 25 வருஷம் நாங்கள் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறார். சரி, இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்க முதலாளி வரப்போறாரா? எப்பெல்லாம் வருவார் அப்படின்னு கேட்கிறார். இவர் சொல்றாரு, இந்த 25 வருஷத்துல ஒரு 4 தடவை தான் முதலாளி இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறார். சரி, இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, நாளைக்கு வர்றாரா அப்படிங்கிறார். இல்லை, அவர் எப்போ வருவார்னு எனக்கு தெரியாது. 4 தடவை தான் இது வரைக்கும் வந்திருக்கிறார் மொத்தத்தில் 25 வருஷத்துல. ஆனால் எப்போ வருவார் தெரியாது. அப்போ அவர் கேட்கிறார், என்ன பெரியவரே, அவர் எப்போ வரப்போறாரு, எப்போ வரப்போறான்னு கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கு உட்காந்து டெய்லி இப்படி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லதா தெரியுதா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த பெரியவர் சொல்றார், ஐயா அப்படி இல்லை, என் முதலாளி எப்பனாலும் வரணும். அவர் எப்போ வந்தாலும், இன்னைக்கே வந்தாலும் அவர் தங்குவதற்கு ஏற்ற இடமாக இந்த வீடு இருக்கும். அதனால நான் ஒவ்வொரு நாளும் அதை தூய்மையா வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இன்றைக்கு அந்த பெரியவர் இடத்துல தான் யார் இருக்கிறோம்? நாம இருக்கோம். அந்த முதலாளி யாரு? கடவுள்.
கடவுள் வந்தால் எப்போது வேண்டுமானாலும் தங்குவதற்குரியதாக என் உள்ளம் இருக்க வேண்டும். எப்போ வந்தாலும் அவரை வரவேற்பதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, எப்போ வேணாலும் இந்த உலக வாழ்க்கை எனக்கு முடியலாம். அப்போ இந்த பெரியவரை போல சொன்னார் இல்லையா, இன்னைக்கு வந்தாலும் இந்த வீடு அவர் தங்குவதற்கு தயாரா நான் வச்சிருக்கோம். அதனால ஒவ்வொரு நாளும் நான் சரியா வைக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இன்னைக்கு செத்தாலும் நான் ஆண்டவட்ட போவதுக்கு தயாரா இருக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், ஆனா அதான் உண்மை. இந்த மனநிலையோட என் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுன்னா, இன்னைக்கு தான் கடைசி நாள் என் வாழ்க்கையில அப்படி நினைச்சு வாழ ஆரம்பிச்சேன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்னெல்லாம் செய்வோம்? இன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில கடைசி நாள் வச்சுக்கோமே, என்னெல்லாம் செய்வோம்? என்ன செய்வீங்க? அழுவோம். ஓகே, அது ஒரு பக்கம். அழுதாலும் வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சது, இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு அந்த 30ஆம் தேதியோட முடிஞ்சது, டிசம்பர் 1 இருக்க மாட்டோம் அப்படின்னா வேற என்ன செய்வோம்? என்னமா? எல்லாத்தையும் பேசுவோம். சரி, வேற என்ன செய்வோம்? வேற என்ன செய்வீங்க? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அப்படி யோசிக்க பயமா இருக்குன்னு, பயமா இருக்கு. சாகிறதுக்கு அவ்வளவு பயப்படுறோம். நம்ம சும்மா கூட யோசிக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்குதான் எனக்கு வாழ்க்கையில கடைசி நாள் அப்படின்னா எல்லாம் நல்லதும் செய்வோம் தானே. எல்லாத்தையும் பேசுவோம், யார்ட்டையும் சண்டை போட்டு தான் சமாதானமாகும், மன்னிப்பு கேட்போம், கோயிலில் வந்து ஜெபம் பண்ணுவோம், பாவ சங்கீதனம் பண்ணுவோம், இருக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுப்போம். கண்டிப்பாக அதை செய்வோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில கடைசி நாள் அப்படின்னு நீ வாழ பழகி. இன்றைக்கு தான் என் வாழ்வில் கொடுக்கப்பட்ட ஒரே நாள் அப்படிங்கிற அந்த மனநிலையோட நான் வாழ்ந்தேன்னா என் வாழ்க்கை கடவுளை எதிர்கொள்வதற்கு தயாரான வாழ்க்கையாக இருக்கும். அதைத்தான் இந்த திருவருகை காலம் முழுவதும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த ஒரு மனநிலையை உருவாகும். கஷ்டம் தானே உருவாகும். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில கடைசி நாள்னா நான் என்ன செய்வேன், என்னெல்லாம் உதவி செய்வேன், எப்படியெல்லாம் வாழ்வேன், அதை ஒவ்வொரு நாளும் வாழ முயற்சி எடுப்போம். அதன் வழியாக இயேசு நம்மை சந்திக்க வருகிற போது, நாம் இயேசுவை சந்திக்கிற போது தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஆற்றலை, அருளை ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் விழிப்போடு, இந்த நாள் தான் என் வாழ்க்கையில் கடைசி நாள் என்கிற அந்த உணர்வோடு நான் வாழ வேண்டும். அதற்கான அருளை, ஆற்றலை எனக்கு தாரும் என்று கேட்போம். இறைவன் நம்மை வழி நடத்துவார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இது நம்ம நம்பிக்கையாக கேட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே
நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையை நாம் தயாரிக்க, விழிப்போடு தயாரிக்க, ஒளியின் மக்களாக தயாரிக்க தேவையான அருள் வரங்களை விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். திலாவைக்காக வழிகாட்டும் இறைவா, உமது வருகையாக மக்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் இனிய நற்செய்தி கூறுவது போல வெளித்திருக்கும் பணியாளர்களாக செயல்பட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக அமைதிக்காக அமைதியின் அரசரை நாடுகள் ஒன்றுக்கொன்றாக எதிராக ஏதாயினி அவை போர் பயிற்சியையும் பெறா என்ற இறைவார்க்கேற்ப உலகில் நீயவும் போர் மேகங்கள் களையவும் வன்முறைகள் ஒழியவும் அருள் புரியும் உலகத்தை தலைவர்களின் உள்ளங்களில் அமைதி உணர்வை எழுதி மனித நேயம் தலை தொங்கச் செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்தவ வாழ்வுக்காக ஒளியானவரே, இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கிவிட்டது என்ற பவுலடியாரின் வார்த்தைகளை மனதில் கொண்டு நாங்கள் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் கவசத்தை அணிந்து கொள்ள வரம் தாரும். களியாட்டம், குடிவேறி போன்ற உலக இன்பங்களில் மயங்காமல் இயேசு கிறிஸ்துவையே ஆடையாக அணிந்து கொள்ளும் வரம் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகள் மற்றும் முதியோருக்காக எளியோரின் புகலிடமே, வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட தயாராகும் நாங்கள் ஆடம்பரங்களிலும் வெளிப்புற அலங்காரங்களிலும் மட்டுமே கவனம் செலுத்தாமல் எங்கள் அருகில் இருக்கும் ஏழைகள், நோயாளிகள் மற்றும் தனிமையில் வாடுவோரில் உம்மை கண்டு அவர்களுக்கு உதவும் நல் மனதை பெற்றிட அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோர் மற்றும் பங்கு மக்களுக்காக வரலாற்றின் நாயகனே, இப்புதிய வழிபாட்டு ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் இளையோர் மற்றும் பங்கு மக்கள் அனைவரும் ஆன்மீக வாழ்வில் புதுப்பிக்கப்பட அருள் புரியும். நாங்கள் நிலையற்ற உலக பொருட்களை தேடாமல் என்றென்றும் நிலைத்திருக்கும் உமது அன்பை தேடும் மக்களாகவும், உமது இரண்டாம் வருகைக்கு எந்த நேரமும் தயாராக இருக்கும் விழிப்புணர்வு உள்ள மக்களாகவும் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஒவ்வொரு நாளுமே விழிப்போடு ஆண்டவரை நாங்கள் இருப்பதற்குரிய ஞானத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் விழிப்போடு செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரை என்று கேட்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இயற்கை
அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாடும் நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி மனித உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குமாரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரடும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் சிறப்பாக இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற மறைக்கல்வி மன்றத்தார் ஒவ்வொரு குழந்தைகளையும், மேலும் இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற பாஸ்கர் குடும்பத்தாரையும், செல்வக்கணி குடும்பத்தாரையும், சந்தோஷம் மரிய செல்வம் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரடும். எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பின் நிறைவு பெறச் செய்திரடும். தந்தையே, நீர் உலகிருந்து மடம் அழைத்து கொண்டு ரெஜினா, ஜான்சன், சந்தோஷம், மரிய செல்வம், மைக்கேல் ஆசீர்வாதம், அகஸ்டின், தேவ இரக்கம் என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தரடும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தரடும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களில் இறந்த எங்கள் அன்பிற்குரியவர்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியுள் ஏற்றரடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், எங்கள் பாதுகாவலில் ஒரு அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான தந்தை வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறாங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஏதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். விழிப்பாயிருந்து இவரை தேடி வர நம்மை அழைக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எடுக்கின்ற நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னுடன் கூட எரிந்தாலும்
ஞாயிறு அணிவர்கள் இந்த ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்து மறைக்கல்வி மன்றத்தாருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற வாரம் வழிபாட்டை சிறப்பிக்கின்றவர்கள் அமலோர்ப்பு மாதா சபை இளம்பெண்கள். உங்களுக்கு திருவிழா தானே ஞாபகம் தான், வருகிற வாரம் திருவிழா. எனவே அமலோர்ப்பு மாதா சபை திருவிழாவாக வருகிற வார திருப்பலி நடைபெறும். எனவே அமலோர்ப்பு மாதா சபை இளம்பெண்கள் அன்றைய நாளை சிறப்பிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்திலே 3 நாட்கள் நாம் அன்பிய கூட்டங்கள் நடத்தினோம். சிறப்பாக வாய்ப்புள்ள அத்தனை பேருமே பங்கெடுத்தீர்கள். உங்களுக்கு சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளும். அதே போல அன்றைய நாளிலே வந்த அனைவருக்குமே நாம் குடும்ப அட்டையை கொடுத்திருக்கிறோம். இன்னும் குடும்ப அட்டை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருவேளை இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் திருப்பலி முடிந்த பிறகு உங்களுக்கான குடும்ப அட்டையை பெற்றுக்கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு மறைமாவட்ட அளவிலே பாடல் போட்டிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. 2 பாடல் போட்டிகள் நடத்தப்படுகிறது. ஒன்று மறைக்கல்வி மாணாக்கர்களுக்கான இணைய வழியில் ஒரு பாடல் போட்டி. என்னன்னா, நாம் இங்க வச்சு பாடி அதை வீடியோ எடுத்து அனுப்புவோம். சிறப்பான பாடப்படுகிற பாடல்கள் மாதா டிவியில் ஒளிபரப்பப்படும். எனவே மறைக்கல்வி ஆசிரியர்கள் வாய்ப்பு இருந்தால் நம்முடைய மறைக்கல்வி மாணாக்கர்களை வைத்து ஒரு கிறிஸ்து பிறப்பு பாடலை தயார் செய்து டிசம்பர் 2வது வாரத்திற்குள் நாம் அனுப்பி வைக்க வேண்டும். எனவே நம்ம இங்கே வச்சே பழகி அவங்கள பாட வச்சு அதை வீடியோ எடுத்து அனுப்பணும். அது ஒரு போட்டி. 2வது பாடகர் குழுவுக்கான பாடல் போட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி மன்னார்புரத்தில் வைத்து சாத்தான்குளம் மறைவட்ட அளவில் தொடக்கத்தில் போட்டிகள். அதில் தேர்ந்தெடுக்கப்படுகிற பாடகர் குழுவினர் மறைமாவட்ட அளவில் நடக்கிற இறுதிப் போட்டியில் பங்கெடுப்பார்கள். எனவே பாடகர் குழுவினர் வாய்ப்பு இருந்தால், ஏன்னா ஃபாதர் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உங்கள் பங்கிலிருந்து ஒரு குழுவாக அனுப்பி வைங்க அப்படின்னு. அதனால் பாடகர் குழுவினர் வாய்ப்பு இருந்தால் இந்த பாடல் போட்டியில் பங்கெடுக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வருகிற சனிக்கிழமை முதல் சனி. எனவே அன்றைய நாளிலே வழக்கம் போல் முதல் சனி வழிபாடுகள், சப்பர பவனி மற்றும் முதல் சனி வழிபாடுகள், அதைத் தொடர்ந்து அன்புணவு கொடுக்கப்படும். அந்த நாள் நம்முடைய அமலோர்ப்பு மாதா சபை இளம்பெண்கள் அவர்கள் திருவிழாவாக முதல் சனி சிறப்பிக்கப்படும். அன்புகளே, அந்த நாளிலே கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தாமதமாக நாம் தொடங்க வேண்டியிருக்கும். 7 மணிக்கு நாம் சப்பர பவனியை தொடங்குகிறோம். ஏன்னா அங்கு அமலோர்ப்பு மாதா சபை இளம்பெண்கள் திருவிழாவுக்கான மாலை ஆராதனை 6 மணிக்கு ரோஜ் மாநகரில் இருக்கிறது. அந்த மாலை ஆராதனை முடித்து இங்கு 7 மணிக்கு நம்முடைய முதல் சனி வழிபாடுகளுக்கு வர வேண்டும். எனவே 7 மணிக்கு சப்பர பவனி, 7:30க்கு முதல் சனி திருப்பலி நடைபெறும். எனவே அதற்கேற்ப தயாரிப்போடு வரவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் வழக்கம் போல் மறைக்கல்வி வகுப்புகளும் திருக்குடும்ப சபை கூட்டமும் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, மறை மாவட்டத்தில் விவிலிய பணிக்குழு சார்பாக விவிலியம் எல்லார் கையிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பங்கிற்கும் இலவச விவிலியம் அவர்கள் கொடுக்கிறார்கள். மறை மாவட்டத்திலிருந்து 1000 கையால் கொடுக்கிறார்கள். ஒரு பங்கிற்கு 5 விவிலியம் என்று கொடுக்கிறார்கள். எனவே ரோஜ்மா நகரில் 3 பேரும், நம்முடைய ஊரில் 2 பேருக்கும் அந்த விவிலியம் பெற்றுக் கொடுக்கலாம் என்று இருக்கிறோம். எனவே யாருக்காவது விவிலியம் இல்லாதவர்கள், இன்னும் விவிலியம் வாங்காதவர்கள் அல்லது தேவைப்படுவோர் திருப்பலி முடிந்தவுடன் யாரேனும் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் பெயர் கொடுக்கலாம். நாளை மாலை 4 மணிக்கு மன்னார்புரத்தில் வைத்து நடைபெறும் இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கெடுத்து 1000 கையால் அந்த விவிலியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே என்ற விவிலியம் இல்லை, இன்னும் வாங்கலை, இல்லை எனக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறவங்க பெயர் கொடுக்கலாம். அதற்கேற்ப முடிவெடுத்து 2 பேரை நாம் அனுப்பி வைப்போம். நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். நன்றி கோரி மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விழிப்போடு இயேசுவின் வருகைக்கு நம்மை தயார் செய்ய சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு.